ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி பொரியல் செய்கிறதுக்காக நாட்டு அவரைக்காய் எடுத்துருக்கோம். சாதாரண அவரைக்காய் விட நாட்டு அவரைக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை முதல்ல சேர்த்தாக்கா ஒரு மாதிரி தீஞ்சிரும். அதனால் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். அப்போ தான் அதோடய வாசம் அப்படியே இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1/4 கிலோ நாட்டு அவரைக்காய் எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அந்த அவரைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அவரைக்காவையும் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாம். அவரைக்காய் டார்க் க்ரீனாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் லைட் க்ரீன் ஆகிடும். அதை வச்சு வெந்துருச்சா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவரைக்காய் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போடும்போது க்ரீனாக இருந்துச்சு. இப்போது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீனாக மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரியாச்சு. மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு மசாலாவுடைய பச்சை வாடை போயிடுச்சு. நாட்டு அவரைக்காயுடைய வாசனையே சும்மா கம்மன்னு இருக்குது. இது கூடவே நம்ம 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கோம். துருவின தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்காமல் செய்கிறதுக்கும் சேர்த்து செய்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ துருவின தேங்காவை சேர்த்து கலரி விட்டாச்சு. ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், பொரியலை பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. அப்படி இருக்குது வாசனை. இப்போ நமக்கு நாட்டு அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நாட்டு அவரைக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.